அதிகளவாக எந்தெந்த இடங்களை, குறிப்பாக வடக்கு கிழக்கில் அதிகளவாக சுற்றுலா பயணிகள் இங்கே வரும்போது எந்தெந்த இடங்களை பார்ப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுகிறார்கள்? நிலாவரி கிணறும் இருப்பதும் இலங்கையில் தான், ஆரியகுளமும் இருப்பதும் இலங்கையில் தான், கங்காராம இருப்பதும் இலங்கையில் தான் என்ற ஒரு புரிதல் இருக்குமாக இருந்தால் அரசியல் அரசு திணைக்களங்கள் தொல்லிய திணைக்களம் உட்பட இல்லை, எங்களோட வரலாறுகளை சொல்லும்போது அவர்கள் எப்படியான மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள்? இப்படியெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தவர்கள், இந்த பிரதேசங்கள் எல்லாம் தமிழர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களாக இருந்தது. நாங்கள் எல்லோருமே இருப்பவற்றை விட்டு இல்லாதவற்றை அடைவதற்கு முயற்சிப்பதனால் இருப்பவற்றை படிப்படியாக இழந்து கொண்டிருக்கிறோம். வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழர் சார்ந்து வரலாறுகளை வெளிப்படுத்துகின்ற இடங்கள் இன்னும் அபிவிருத்தி அடையவில்லையே. அப்போ அது சம்பந்தமான பார்வை உங்களுக்கு எப்படி இருக்கு? இலங்கையிலேயே குதிரைகளை பார்க்கக்கூடிய, காட்டு குதிரைகளை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடமாக இருக்கிறது நெடுஞ்சீர். அப்போ அந்த இடங்கள்லேயும் இப்படியான திணைக்களங்களால் பிரச்சனைகள். நாகவிகாரைக்கு முன்னாலே இருக்கின்ற குளத்தை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் மணிமன்னன் காலத்திலே அந்த குளம் புனரமைக்கப்பட்டு சரியான பயணிகள் படகு சேவை போன்ற விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது அங்கே இருக்கின்ற படகுகள், அன்னப்பறவைகள் எல்லாம் நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிறது. ஐபிசி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உலகாளும் தமிழர்கள் நிகழ்ச்சி மூலமாக அனைவரையுமே சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் உலகாளும் தமிழர்கள் நிகழ்ச்சியில் மிக முக்கியமான 2 முகங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக அடையாளப்படுத்த போகிறோம். அந்த 2 முக்கியமான முகங்களும் பல விடயங்கள் பற்றி பேச போகின்றார்கள். குறிப்பாக இலங்கையிலே இந்த சுற்றுலா தளத்தை அல்லது சுற்றுலா துறையை வளர்க்க வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு அரச செயற்திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழர் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த சுற்றுலாத்துறையை மையப்படுத்தியான வேலை திட்டங்களை தொடர்ச்சியாக அரசு சார்பான பல வேலை திட்டங்களை செய்வதற்கான நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இந்த சுற்றுலாத்துறை இப்போது தமிழர் பிரதேசங்களில் எப்படி இருக்கிறது, இலங்கையில் இந்த சுற்றுலாத்துறை தொடர்பான வருமானங்கள் அல்லது இந்த சுற்றுலாத்துறை சார்ந்து செயற்படுபவர்களுடைய நிலை, அவர்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள், அவர்களுடைய தேவை என்ன என்பது தொடர்பான விடயங்களை இந்த நிகழ்ச்சி பேசப்போகிறது. இதையும் தாண்டி சுற்றுலாத்துறை தொடர்பாக பல விருதுகளும் இந்த சுற்றுலாத்துறை சார்ந்து செயற்படுபவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபர்களையும் அவர்களுடைய அனுபவங்களையும் நிகழ்ச்சி இன்றைய நாளில் பகிரப்போகிறது. வணக்கத்தோடு வரவேற்றுக் கொள்ளலாம். முதலாவதாக ரோஹிணி எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ரோஹிணி. வணக்கம். அதே மாதிரி எங்களோடு இந்த நேரத்தில் நடேசன் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் பிரவீன். வணக்கம். இந்த சுற்றுலாத்துறை தொடர்பான விருது, குறிப்பாக வடமாகாணத்திலே சிறந்த சுற்றுலா வழிகாட்டி என்பது தொடர்பான விருது 2 பேருக்குமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் உங்களுக்கான விருது இந்த விருது வழங்கல் விழாவிலே நிறைய வகைப்பாடுகளோடு கூடிய விருதுகள் இன்னும் நிறைய கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக ரோஹிணிட்ட நாங்கள் சின்ன ஒரு அறிமுகத்தோடு அவங்கள வரவேற்று கொண்டு அப்படியே அவங்களோட இந்த பயணத்தை என்னென்ன அவங்க ஆரம்பித்தாங்கன்ற விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். ரோஹிணி சொல்லுங்கள். நான் ரோஹிணி நிஷாந்தன், மன்னாரில் இருக்கேன். அதாவது ஆரம்பத்தில் நான் இந்த சுற்றுலாத்துறைக்கு நான் ஆசைப்பட்டு வரையில்லை. உண்மையிலேயே சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் பிரிட்ஜிங் லங்கான்னு சொல்லப்படுற ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து நான் 2015ஆம் ஆண்டு காலப்பகுதியில். அப்போ வேலை செய்கிற நேரம் என்ன செய்வேன், அங்கே வார வாலண்டியர்ஸை ஆஃபீஸ் அவசரம் பிறகு வெளியில் கூட்டி கொண்டு போய் எல்லா இடமும் சுற்றி காட்டுறது. அவங்க கூடுதலாக ஃபாரினர்ஸ் தான் வருவாங்க. அப்போ அப்படி அவங்கள வெளியில் கூட்டி கொண்டு போய் அந்த இடங்களுக்கு கொண்டு போய் அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு எல்லாம் போய் அவையை கொண்டு போய் காட்டுவேன். ஆனால் அந்த இடத்தை பற்றின எந்த ஒரு அறிவும் எனக்கு இருக்கேன். சுற்றுலா பற்றி எதுவும் படித்தது இந்த துறையில். எனவே நான் வேலை செய்து கொண்டிருந்த போது என்னுடைய பாஸ் தான் எனக்கு சொன்னார், பிரிட்ஜிங் லங்காட ஃபவுண்டர் மிஸ்டர் ஜெரமி லியனுக்கே அவர் எனக்கு சொன்னார், ஏன் இந்த துறையில் நீ கற்று இந்த சுற்றுலாத்துறையில் எதையாவது தேடி ஒரு கைடாக நீ வர முடியாதுன்னு சொல்லி கேட்டார். அதுக்கு பிறகு தேடி பார்த்து பத்திரிகை விளம்பரத்தினூடாக வடக்கு மாகாண சபையில் ஒரு விளம்பரம் செய்திருந்தாங்க. சுற்றுலா வழிகாட்டிகளுக்கான பயிற்சி நிறைவு ஆரம்பிக்கப்படும். அதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதன் மூலமாக இன்டர்வியூ நடந்தது. அதில் செலக்ட் பண்ணி கொடுத்தா இந்த துறைக்குள்ள வந்தேன். 2017ஆம் ஆண்டு அந்த ஏற்கனவே முடித்து எங்களுக்கு ஐடி கிடச்சி வெளியில் வந்தது. இப்போ ஏற்கனவே வெளிநாட்டவர்களோடு இருக்கிற ஒரு அறிமுகம், எனக்கு என்னட்ட இருக்கிற மொழி வளம், அதை வச்சு நான் கற்றுக்கொண்ட போது நிறைய சுற்றுலாத்தலங்களை பற்றிய விடயங்கள் கற்பிக்கப்பட்டது. ஒரு சுற்றுலா வழிகாட்டி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற
விடயமெல்லாம் நல்லா கற்றுக்கொண்டு அந்த துறையில் நான் ஃபுல்லாகவே அந்த வேலையை நான் அந்த ஆஃபீஸ்லேருந்து லீவ் ஆகி ஒரு வழிகாட்டியாக சுற்றுலா வழிகாட்டியாக அண்டையிலேருந்து இந்த வரைக்கும் நான் ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக பண்ணிட்டேன். நடேசன், எல்லாருக்குமே உங்களுடைய முகங்கள் பதிவாகி இருக்கும். நிறைய துறைகளில் நீங்கள் பணியாற்றி இருக்கிறீங்க, நிறைய துறைகளில் உங்களுடைய சேவைகள் இடம்பெற்றிருக்கிறது. சுருக்கமாக சொல்லுங்கள், நீங்கள் இதுக்குள்ளே இந்த துறைக்குள்ளே எப்படி வந்தீங்க? நல்ல சிறப்பான முதலாவது சிறப்பான கேள்வியாக இருக்குது என்ன அறிமுகம் செய்கிறதுக்காக. காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், நான் விரும்பித்தான் இந்த துறைக்குள்ளே வந்தேன். ஆரம்பத்தில் என்னுடைய முதலாவது வேலையாக துறையாக இருந்தது ஆசிரியர் துறைக்குள்ளே இருந்தேன். ஆசிரியர் துறைக்கு இருந்ததுக்கு பிறகு நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாட்டிலிருந்து வந்ததுக்கு பிற்பாடு என்னுடைய நண்பன் ஒருவரது கபிலன், என்னுடைய பல்கலைக்கழக நண்பர் கபிலனுடைய ஏற்பாட்டின் பேரில் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கோட்டையில் தகவல் வழங்கும் அலுவலராக பணியாற்றி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் தான் என்னை இந்த சுற்றுலாத்துறைக்குள்ளே எடுத்து விட்ட பெருமை அவரை தான் சாரும். அதுக்கு பிறகு திரும்ப நான் வடக்கு மாகாண சபையில் அபிவிருத்தி உத்தியோகத்தராக பணியாற்றியிருக்கிறேன். இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டு இந்த துறைக்குள்ளே நான் விரும்பித்தான் வந்திருக்கிறேன். விரும்பி வந்திருக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால், எனக்கு ஒரு கொள்கை இருக்குது, எல்லாரும் செய்கிறத செய்யக்கூடாது, ஏதாவது ஒன்று வித்தியாசமாக செய்ய வேணும், அது புதுமையாக இருக்க வேணும்ன்றது. இப்போ அந்த அடிப்படையில் நானாக விரும்பி இந்த சுற்றுலாத்துறைக்குள்ளே வந்து 2017ஆம் ஆண்டு தொடக்கம் 2021ஆம் ஆண்டு வரைக்கும் அந்த அன்லைசன்ஸ் கைடுன்னு சொல்லுவாங்க, அனுமதி இல்லாமல் நான் வேலை செய்து கொண்டிருந்தோம். இப்போ 2017ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு அந்த இடைப்பட்ட காலப்பகுதியில் எனக்கு ஊடகத்தில் பணிபுரிஞ்ச எலக்ட்ரானிக் மீடியாவில் பணிபுரிஞ்ச அனுபவமும் இருக்குது. இயல்பாகவே பேசுகிறதும் கொஞ்சம் இருக்கிறதால இப்போ எனக்கு இந்த டூரிசம் செக்டருக்குள்ளே வாரது கைட் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு வழிகாட்டியாக சேர்ப்பது 2021ஆம் ஆண்டு வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தில் பணிபுரிஞ்சு கொண்டிருந்த நேரத்தில் நான் இந்த கைட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ணி ஒரு மாதமாக அந்த பயிற்சியில் ஈடுபட்டு எனக்குரிய அந்த அங்கீகாரத்தை, அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டேன். அதுக்கு பிறகு கொழும்பில் இருந்து இயங்குகின்ற நிறுவனங்களுடன் இணைப்பை ஏற்படுத்தி நான் என்னுடைய சுற்றுலா தொடர்பான என்னுடைய நடவடிக்கைகளை விஸ்தரிக்கக்கூடியமாக இருந்தது. அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்று 2025ஆம் ஆண்டுக்கான சுற்றுலா விருது வழங்கும் நிகழ்வு 2025க்குரியதில் வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தில் நான் 3 விருதுகளுக்கு விண்ணப்பித்திருந்தேன். சிறந்த சுற்றுலா வழிகாட்டி ஆண், மற்றது யாழ்ப்பாணத்திலிருந்து இயங்கக்கூடிய பெஸ்ட் இன்பவுண்ட் ட்ராவல் ஆப்பரேட்டர், 3வது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இன்டர்வியூ. அப்போ 3 விருதுகளுக்கு நான் விண்ணப்பித்திருந்தேன். அதில் 2 விண்ணப்பங்களில் வெற்றியாளராகவும் ஒன்றில் 2வது இடத்தினையும் பெற்றுக்கொண்டிருந்தேன். இதுதான் என்ன தொடர்பாக சுருக்கமாக சொல்லக்கூடியதாக இருக்குது. தொடர்ந்து பேசுகிற நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு என்னது ரோகிணி, ஒரு பெண் நபராக, ஒரு பெண் ஆளுமையாக இந்த சுற்றுலாத்துறை சார்ந்து இங்கே இலங்கைக்கு வருபவர்களை வழிகாட்டி கொண்டிருக்கிறீங்க ஒரு கைடாக. எப்படியான சிக்கல்களை ஒரு பெண்ணாக நீங்கள் களத்தில் எதிர்கொள்கிறீங்க? ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா? அதாவது வந்து ஒரு சுற்றுலாத்துறை சார்ந்த நபர்கள் இங்கே வரும்போது அவர்களை அழைத்து செல்லுகின்ற விடயங்களாக இருக்கட்டும், அல்லது அவர்களை பயணப்படுத்தி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டி செல்லுகின்ற விடயமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக எப்படி அதை சமாளிக்கிறீங்க? உண்மையிலேயே சவால்கள் என்று பெரியவர்கள் சொல்கிற அளவுக்கு நான் உங்களுக்கு சொன்னால், வருகிற எல்லாருமே, சுற்றுலாவுக்காக வருகிற எல்லாருமே உண்மையில் நான் இத்தனை வருஷமாக 10 வருடங்களாக கைட் பண்ணி கொண்டிருக்கேன். அவங்க எல்லாருமே ஒரு நல்ல புரிந்துணர்வோடு வருவாங்க. அதாவது வந்து ஒரு கைடுன்னு சொல்லி ஒரு சுற்றுலா வழிகாட்டிய மரியாதையாக நடத்துவாங்க. அதனால் அவங்க கேட்குற கேள்விகளுக்கு நாங்கள் சரியாக பதில் சொல்லணும். அதை விட ஒரு ஒரு திருப்தியான ஒரு சேவையை நாங்கள் வழங்குகிற போது அப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்கிறது குறைவுன்னு சொல்லுவாங்க. சில தகவல்களை, இடங்கள் பற்றிய சில தகவல்களை வழங்குகிற போது, ஒரு சுற்றுலாத்தலத்தை பற்றி நாங்கள் விவரிக்கிற போது சில கருத்து வேறுபாடுகளும் அந்த இடத்துல வந்துருக்கு. இருந்தாலும் அது ஆரோக்கியமானதாக இருக்கும். பொதுவாக ஆறுதல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக படித்த சமூகங்கள் நிறைய உருவாகி கொண்டிருக்கு. அதனால் அப்படி நான் ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக போயிருக்கிற என்னுடைய கிளையன்ட்ஸ் வந்து பெரும்பாலும் எனக்கு ஒரு இடைஞ்சலாக இருந்தது, ஒரு கஷ்டத்தை தந்ததில்லை. உண்மையிலேயே ஒரு இடத்துக்கு நாங்கள் அவங்கள கூட்டிக் கொண்டு போகும்போது கூட அந்த நேரங்களை நான் டிசைட் பண்ணுவேன். ஒரு இடத்துல வந்து எவ்வளவு நேரம் இருக்கணும், அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், எல்லாமே நான் அந்த ஐட்டினரியில் அதை நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதிகளவாக எந்தெந்த இடங்களை, குறிப்பாக வடக்கு கிழக்கில் அதிகளவாக சுற்றுலா பயணிகள் இங்கே வரும்போது எந்தெந்த இடங்களை பார்ப்பதற்கு அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள்? அவர் வந்து எங்களோட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள், இப்போ கோட்டை இருக்குது, பெரிய ஆலயங்கள்,
1500 வருடங்களுக்கு முற்பட்ட ஆலயங்கள் இருக்குது. அப்படி பலதரப்பட்ட இப்போ மன்னாரை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ராமர் பாலம் என்று சொல்லப்படுறது ஒரு முக்கியமானது. பார்த்தீங்கன்னா வட இந்தியாவிலிருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. சமீபத்திலேயும் நிறைய பேர் நான் அழைச்சி கொண்டு போயிருக்கேன். அதே போல் பார்த்தீங்கன்னா மடுமாதா தேவாலயத்துக்கு வர நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது வந்து இப்போ யாத்திரிகள் அந்த இடத்துக்கு இலங்கையில் எல்லா பகுதியிலும் இருப்பாங்க. அதுபோல் திருக்கேதீஸ்வரம் கோயில் இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் அல்லிராணி கோட்டையோட நாங்கள் சொல்லுவோம், டொரிக் நம்ம சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு வருவாங்க. அந்த 100 வருடங்களுக்கு முதல் அங்கே முத்தெடுக்கிறதுக்கு ஒரு ஃபேமஸான இடம், இலங்கையிலே முத்து குளிக்கிற ஒரு இடமாக இருந்தது. இல்லை, எங்களோட வரலாறுகளை சொல்லும்போது அவர்கள் எப்படியான மனநிலையை வெளிப்படுத்துகிறார்கள்? இப்படியெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தவர்கள், இந்தந்த பிரதேசங்கள் எல்லாம் தமிழர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட பிரதேசங்களாக இருந்தது, இப்படியான வீரம் சரிந்த மண் இந்த மண் என்ற விஷயங்களை எல்லாம் நீங்கள் சொல்லுவீர்கள் தானே? அப்படி சொல்லுகின்ற போது அவர்களுடைய வெளிப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எல்லாருடைய மனோநிலையும் ஒரே மாதிரி இருக்காது வந்து கூற முடியாது. உங்களுக்கு தெரியும், வரலாறுகள் புத்தகங்களிலேயே தமிழருடைய வரலாறுகள் அழிக்கப்படும், மாற்றி எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் எங்களுக்கு தெரிந்த எல்லா வரலாறையும் சொல்லும்போது அவர்கள் எங்களிடம் ஏற்றுக்கொள்வது போல இருந்தாலும் சில மாறான கருத்துக்களையும் செய்கிறது. ஆனால் அது ஒரு பெரிய அளவிலான ஒரு விவாதமாக இல்லாமல் அந்த இடத்துல அந்த சிங்கள மக்களும் வருவார்கள் உங்களிடம். உண்மையிலேயே இப்படியான பிரச்சனை சிங்கள மக்களுடன் இருக்கிறது, கருத்து மோதல்கள். அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு வரலாறு அவர்களுக்கென்று சொல்லி அறிந்து வைத்திருப்பார்கள். நீங்கள் உண்மையான வரலாறுகளை சொல்லும் போது அது முரணான ஒரு விடயமா? சில இடங்களில் அது முரணான ஒரு கருத்தை கொண்டு வரும். உண்மையிலேயே ஒரு இதை எப்படி எடுத்துக்கொள்வார்களோ எனக்கு தெரியவில்லை. ஒரு சைவ திருத்தலத்தை எடுத்துக்கொண்டால் அதில் அவர்கள் வேறு விதமாக ஏதாவது யோசித்துக் கொண்டிருந்தால் அந்த இடத்தில் நான் இதை கூறும்போது ஒரு முரண்பாடு அங்கு உருவாகும். ஆனால் பெரிய அளவில் முரண்பட்டு கொண்டதில்லை என்றால் என்னிடம் வந்து போன என்னுடைய கிளைண்ட்ஸ், என்னுடைய அவர்கள் வருகிறவர்கள் அந்த சுற்றுலா பயணிகள் மீண்டும் மீண்டும் என்னை அந்த சுற்றுலாத்தலங்களுக்கு அழைத்து செல்வதற்காக திரும்பவும் வருகிற ஒரு சூழ்நிலை தான் எனக்கு காணப்படுகிறது. உண்மையிலே ஆரம்பத்தில் நான் துறைக்கு வரும் பொழுது இதை பற்றி எதுவும் அறியாமல் வந்தாலும் இந்த 10 வருட காலத்தில் நிறைய கற்றுக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சியாக இத்துறையை நான் பேசுகிறேன். நடேசன், எங்களோட தமிழர் தாயக பகுதிகளில் வரலாற்று இடங்கள் நிறைய இருக்கிறது. இந்த வரலாற்று சுற்றுலாத்துறை சார்ந்த அபிவிருத்திகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசு சார்பான திணைக்களங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போது கூட வடமாகாணத்திலே இந்த சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக புதியதாக ஒரு நியமனம் ஒன்று கிடைக்கப்பெற்றிருக்கிறது, நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வரலாறு சார்ந்த சுற்றுலா தளங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து உரிய முறையிலே அவர்களுக்கான அந்த விவரங்களோ அல்லது அவர்கள் பார்ப்பதற்கு கண்கவர் விடயங்களோ இங்கே இருக்கும். ஆனால் வடக்கு கிழக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தமிழர் சார்ந்து வரலாறுகளை வெளிப்படுத்துகின்ற இடங்கள் இன்னும் அபிவிருத்தி அடையவில்லையே. அப்போ அது சம்பந்தமான பார்வை உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த நிலாவர கிணறு அது இன்னும் தூய்மைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. இதற்கு உரிய மாநகர சபையோ அல்லது நகர சபையோ இந்த சுற்றுலாத்துறை சார்ந்தவர்களோடு சேர்ந்து செயற்படுவதோ அப்படியான பிம்பங்கள் எதுவுமே தெரியவில்லை. நீங்கள் இந்த நாகவிகாரைக்கு முன்னாலே இருக்கின்ற குளத்தை எடுத்து பார்த்தீர்களாக இருந்தால் மணிமன்னன் காலத்திலே அந்த குளம் வந்து புனரமைக்கப்பட்டு சரியான பயணிகள் படகு சேவை போன்ற விஷயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போது அங்கே இருக்க அந்த படகுகள் அன்னப்பறவைகள் எல்லாம் நீருக்குள்ளே மூழ்கி இருக்கிறது. இந்த தரத்தில் எப்படி சுற்றுலா பயணிகள் இங்கே வந்து இந்த அழகை அனுபவிக்க முடியும்? நல்ல கேள்வி. எங்களுடைய நீங்கள் இப்போ குறிப்பிட்டதன் போன்று தமிழர் தாயக பிரதேசத்திலே இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை அமைப்பாக திரளாமை. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு குறிப்பிட்டீங்க, நாகவிகாரைக்கு முன்னால் இருக்கிற அந்த ஆரிய குலத்தை அழகுபடுத்துகிற திட்டம் மணிவண்ணனுடைய காலத்தில் மாநகர மேயராக இருந்த மணிவண்ணனுடைய காலத்தில் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது. இப்போ அவர் முன்னெடுத்ததன் பிற்பாடு வந்த நிர்வாகம் அதனை செவ்வனே நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். அதுபோன்று நீங்கள் உதாரணம் குறிப்பிட்டதுக்காக நாங்கள் எல்லோருமே இருப்பவற்றை விட்டு இல்லாதவற்றை அடைவதற்கு முயற்சிப்பதனால் இருப்பவற்றை படிப்படியாக இழந்து கொண்டிருக்கும். அதில் ஒன்றுதான் இந்த ஆரிய குலத்தை நான் குறிப்பிடுகின்றேன். இன்னும் ஒரு காரணம் இருக்குது. நாங்கள் குறையை சொல்லி சொல்லி இருக்கிறோமே தவிர அதற்கு அடுத்ததாக நாங்கள் என்ன செய்யலாம் என்ற ஒரு திட்டம் எங்களிடம் இல்லை. அதுவும் பிரதானமான ஒரு காரணமாக இருக்குது. இப்போ என்னை பொறுத்தவரையில் இலங்கைக்கு வந்த ஒரு சுற்றுலா பிரயாணி அல்லது ஒரு சுற்றுலாவி தன்னுடைய சுற்றுலாவை முழுமை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் தமிழர் தாயக பிரதேசத்துக்கு கண்டிப்பாக வர வேண்டும்.
ஏன் வர வேணும்? இப்போ முதல் ஒரு ட்ரெண்டிங் இருந்தது இடங்களை போய் பார்ப்பது. ஆனால் இப்போ சுற்றுலாவிகளிடமிருந்து அந்த ட்ரெண்டிங் இல்லாமல் போய் இடங்களை போய் பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த மக்களோடு சேர்ந்து அந்த மக்களுடைய கலை கலாச்சாரம் வாழ்வியல் அம்சங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய கோணத்தில் இந்த சுற்றுலாத்துறை பயணித்து கொண்டிருக்கிறதால இப்போ இலங்கையில் இருக்கிற 9 மாகாணங்களையும் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் வடக்கிலையும் கிழக்கிலையும் தான் இலங்கை பூராக பரவி வாழ்ந்தாலும் வடக்கிலையும் கிழக்கிலையும் தான் ஒரு இனக்குழுமம் தங்களுக்கே உரிய தனித்துவமான கலாச்சார பண்பாட்டு பாரம்பரிய விழுமியங்களோட வாழ்ந்து கொண்டு இருக்குது. உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், வழிபாட்டு முறையாக இருக்கட்டும், பேச்சு மொழியாக இருக்கட்டும், பேச்சு வழக்காக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசம். அப்போ அவங்க அந்த சுற்றுலாவை முழுமைப்படுத்த வேணும்னு சொன்னால் இங்கே வர வேணும். அதற்குரிய செயற்திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் என்று சொல்லப்படுவது நான் யாரையும் குற்றம் சுமத்தவில்லை. நானும் மடங்களாக அரசு திணைக்களங்கள், அந்த அரசு திணைக்களங்கள் மத்திய அரசுக்கு ஆளுகைக்குட்பட்டதாக இருக்கலாம் அல்லது மாகாண ஆளுகைக்குட்பட்டதாக இருக்கலாம். மாகாண ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கின்ற அரசு நிறுவனங்கள் ஒரு எல்லைக்கு அப்பால சென்று எதையும் செய்ய முடியாத ஒரு நிலைமை இருக்குது. அது நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேணும்ன்றது இல்லை, அனைவருக்கும் அது தெரிஞ்ச விடயம். அப்போ இப்படியான விடயங்களை நீங்கள் இப்போ குறிப்பிட்டது போன்று வடக்கு மாகாணத்துக்கு புதிதாக ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறீங்க. இப்போ என்னுடைய வேட்கை என்னென்று சொன்னால், எந்த இடங்களிலும் துறைசார் வல்லுநர்கள் இருக்க வேண்டும். துறைசார் வல்லுநர்களால் அது கையாளப்பட வேண்டும். அந்த துறைசார் வல்லுநர்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்குமாக இருந்தால் 2026ஆம் ஆண்டு நடப்பு ஆண்டிற்கு உலகத்திலே சென்று பார்க்கக்கூடிய முக்கியமான நகரங்களுக்குள் ஒன்றாக யாழ்ப்பாணம் லோன்லி பிளானட் என்று சொல்லப்படுகின்ற அந்த சஞ்சிகையால் அந்த ஒரு இதால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அவர்களை அந்த லோன்லி பிளானட்டுடைய அறிக்கையை ஆதாரமாக கொண்டு வர இருக்கின்ற சுற்றுலாவிகளை வரவேற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமான்னு சொல்லி கேட்டா பிரவீன், என்னட்டையும் கேள்வி இருக்குது. என்னோட சொன்னால் அதை நம்பி நிறைய பேர் வருவார். ஆனால் அந்த அளவுக்கு அவங்களை வரவேற்கக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட உபசரிப்பு முகாமைத்துவம், ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அல்லது டூரிசம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் பங்களிப்பு, பப்ளிக் அண்ட் ப்ரைவேட், இப்போ மற்றைய மாகாணங்களோடு ஒப்பிடும் பொழுது வடக்கு மாகாணத்திலையும் தமிழ் தாய பிரதேசத்தில் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டரில் ஒருங்கிணைவு இல்லாமலும் இருக்குது. அதுக்கு ஒருவேளை அரசியல் காரணங்களாக கூட இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் பலரும் இந்த விடயங்களை சொல்லுகின்றார்கள். என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து, குறிப்பாக சிங்கள பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். குறிப்பாக இந்த 3 வருடங்கள் அனுர ஆட்சியினுடைய ஆரம்பம் அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய ஆட்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து அதிதீவிரமான முறையிலே சுற்றுலாத்துறை வளர்ச்சி அடைந்திருக்கின்ற பிரதேசங்கள் இருக்கிறது. தென்னிலங்கையிலே பல இடங்கள் இருக்கிறது. ஏன் இந்த தமிழர் தாய பகுதிகளில் மாத்திரம் சுற்றுலாத்துறையை வளர்க்க வேண்டும் என்று வெறுமனவே வாய்மொழிகள் மூலமாகத்தான் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நிதி பங்கீடோ அல்லது நிதி கொடுப்பனவுகளோ அதுக்கான ஆற்றுகையோ இன்னும் செய்யப்படவில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி யாழ்ப்பாணத்திற்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அங்கீகாரத்தை தக்க வைக்க வேண்டும். இதை நம்பி இங்கே வருபவர்களை நாங்கள் சரியான முறையிலே ஈர்த்து அவர்களிடமிருந்து வருமானத்தை பெற வேண்டும். இப்படி நிறைய செயல் திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் ஏன் முனைப்போடு அரசாங்கம் இன்னும் கொஞ்சம் வேகமாக இதிலே களமிறங்கவில்லை என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறதானே. இது தமிழர் பிரதேசம், இந்த முன்னேற்றங்களை செய்தால் ஒருவேளை தமிழர்கள் வளர்ந்து விடுவார்களோ, இப்படியான காரணங்களாக கூட இருக்கலாம். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எனக்கு தேவையானதை நீங்கள் இப்போ குறிப்பிட்டதுக்காக இப்போ அரசியல் காரணங்களாக இருக்கலாம்னு சொல்றீங்க. எனக்கு தேவையானதை நான் கேட்கின்ற பொழுதுதான் எனக்கு எவற்றை தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் முடிவெடு. அப்போ எனக்கு என்ன தேவை என்று சொல்றதை நான் தீர்மானித்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகுதான் எனக்கான கொடுப்பனவு வழங்கப்படும். இப்போ 2025ஆம் ஆண்டு முடிந்து 2026ஆம் ஆண்டு நாங்கள் இருக்கிறோம். இப்போ 2025ஆம் ஆண்டு சுற்றுலா தொடர்பான அபிவிருத்திக்காக மத்திய அரசால் மாகாண அரசுக்கு எந்தளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அந்த நிதியிலிருந்து எந்தளவு நிதி பயன்படுத்தப்பட்டது என்று
நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். அப்போ நாங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், 100 ரூபாவை எனக்கு மத்திய அரசிலிருந்து ஒதுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால் அதில் நான் கிட்டத்தட்ட ஒரு 75 ரூபாவை அல்லது 65 ரூபாவை நான் செலவழிக்காமல் திருப்பி அனுப்பினா 2026ஆம் ஆண்டு எனக்கு அங்கேருந்து கிடைக்கப்பெறுற நிதி குறைவாகத்தான் இருக்கும். என்னென்னு சொன்னால் 100 ரூபா கொடுத்தனா 35 ரூபாவை தான் செலவழிச்சிருக்கிறார், அப்போ 65 ரூபா மிச்சம் தந்திருக்கிறார்னு சொன்னால் இவருக்கு கேட்டிருக்கிறார், பயன்படுத்தாமல் தந்திருக்கிறார், ஒரு நோக்கம் வருமா இல்லையா? அதற்கு தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் சொல்லுகின்றார்கள், தொல்பொருள் திணைக்களம் இதற்கு தடையாக இருக்கிறது. குறிப்பாக தமிழர் அடையாளங்கள் சார்ந்த நிலங்களில் நாங்கள் அபிவிருத்திகளை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது சங்கிலியன் மனையாக இருக்கட்டும் அல்லது நிலாவரை கிணறாக இருக்கட்டும் கோட்டையாக இருக்கட்டும், இப்படியான பகுதிகளில் அந்த நிதியை பயன்படுத்தி நாங்கள் அபிவிருத்தியை செய்ய வேண்டுமாக இருந்தால் தொல்பொருள் திணைக்களம் எங்களுக்கு தடையாக இருக்கிறது, அப்போ நாங்கள் அந்த நிதியை திருப்பி அனுப்புகிறோம் என்ற காரணத்தை சொல்லுகின்றார். ஆமாம், தொல்பொருள் திணைக்களமும் இதற்கு ஒரு பெரிய ஒரு அடியாக எதிர்ப்பாக இருக்கிறது. தமிழர் தாயங்களில் அபிவிருத்தி திட்டங்களை, குறிப்பாக இந்த சுற்றுலாத்துறை சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு தொல்லியல் திணைக்களம் ஒரு பெரிய ஒரு அழிவு பாதையிலே அந்த சுற்றுலாத்துறையை ஏற்படுத்துவதற்கு கூட ஒரு காரணகாரியமாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் கூறுகின்ற விடயத்துடன் நான் உடன்படுகின்றேன். நீங்கள் இப்போ குறிப்பிட்டு காட்டியிருப்பது தொல்லியல் திணைக்களம் தொடர்பாக அந்த உங்களுடைய கருத்து என்று நான் சொல்ல வரவில்லை, மக்களுடைய அல்லது அரசியல்வாதிகளுடைய என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அரச திணைக்களங்கள் அனைத்துமே தங்களுடைய பார்வையை சரியான கோணத்திலே பதிப்பார்களாக இருந்தால் நிலாவரை கிணறும் இருப்பதும் இலங்கையில் தான், ஆரியகுளமும் இருப்பதும் இலங்கையில் தான், கங்காராமை இருப்பதும் இலங்கையில் தான் என்ற ஒரு புரிதல் இருக்குமாக இருந்தால் அரச திணைக்களங்கள் தொல்லியல் திணைக்களம் உட்பட எங்களுக்கு அவற்றை நிர்வகிப்பதற்கு அல்லது புனர் நிர்மாணம் செய்வதற்கு வேற அந்த தடைகள் எதுவும் இருக்காது. இப்போ அரசியல்வாதிகள் குறிப்பிடுவது போன்று காரணம் நாங்கள் இதை செலவழிக்காமல் விட்டதுக்குரிய காரணம் இந்த திணைக்களங்கள் என்று கூறுகின்றவர்கள், நாங்கள் ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகளையும் கொண்டிருக்கின்றோம். ஆளும் தரப்புக்கு அரசியல்வாதிகளையும் அனுப்பிய பெருமைக்குரியவர்கள் நாங்கள், அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். அப்ப அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வுக்கு வர முடியாதா எங்களுடைய அரசியல்வாதிகளால், அல்லது குறித்த மாகாண சபைக்கு ஆளுகைக்கு உட்பட்ட அந்த நிறுவனத்தால் வர முடியாதா? வந்து நாங்கள் அதை அல்லது இப்ப பல்வேறுபட்ட விடயங்களுக்கு ஜனாதிபதியை சந்திக்கிறதாக இருக்கட்டும் அல்லது ஜனாதிபதியினுடைய செயலாளரை சந்திப்பதாக இருக்கட்டும், பிரதமரை சந்திப்பதாக இருக்கட்டும், இவ்வாறான சந்திப்புகள் நடக்கின்றன. இந்த சுற்றுலா தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று ஓகே, நிலாவரை கிணத்தினை சுத்தம் செய்வதற்கு அல்லது அபிவிருத்தி செய்வதற்கு, ஆரிய குலத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு என்று சொல்லி ஒரு திரும்பவும் நான் அந்த வார்த்தையை பிரிவிக்கிறேன், அமைப்பாக திரள்வோமாக இருந்தால், அமைப்பாக என்று சொல்லப்படுவது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும், பிரதேச சபையாக இருக்கட்டும், மாநகர சபையாக இருக்கட்டும், நகர சபையாக இருக்கட்டும், சுற்றுலாத்துறையிலே பங்களிப்பு செய்கின்ற தனியார் மற்றும் அரசு திணைக்களங்கள் எல்லாமாக சேர்ந்து நாங்கள் ஒரு திட்டத்தை முன்மொழிவினை கொண்டு செல்வோமாக இருந்தால் அதனை வெற்றி கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் கடந்த காலங்களில் இருந்த நடைமுறைகளுக்கும் தற்பொழுது இருந்த நடைமுறைகளுக்கும் சில விடயங்களில் 100% இல்லை, சில விடயங்களில் வித்தியாசம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஆனால் நீங்கள் குறிப்பிட்டது போன அந்த திணைக்களங்களினுடைய அந்த செல்வாக்கு அல்லது ஆதிக்கம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த மனநிலையில் ஒரு மாற்றம் வருமாக இருந்தால், நீங்கள் ஒரு திணைக்களத்தை தான் குறிப்பிட்டிருக்கீங்க, அப்படி இல்லாமல் நிறைய திணைக்களங்கள் இருக்குது. இப்போ இலங்கையிலே பிரபல்யமான ஒரு தீவு இருக்குது, இலங்கையினுடைய மிகப்பெரிய தீவு நெடுந்தீவு. ஆனால் அந்த நெடுந்தீவுல சுற்றுலாவிகள் சென்று பார்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நாங்கள் தெற்கெடுத்து கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் பிரவீன், திமிங்கலங்களை பார்ப்பதற்குரிய இடமாக மிருசை இருக்குது. அப்போ வைல்டு, அது நீர்வாழ் திமிங்கலம். அதே மாதிரி இலங்கையிலேயே குதிரைகளை பார்க்கக்கூடிய, காட்டு குதிரைகளை பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இடமாக இருக்கிறது நெடுந்தீவு. அப்போ அந்த இடங்கள்லையும் இப்படியான திணைக்களங்களால் பிரச்சனைகள் இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் அந்த உரிய விதத்தில் கையாளுகின்றோமா என்ற ஒரு கேள்வி என்னிடம் இருக்குது. ஆனால் நான் இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி உங்களோட கருத்தோடு நான் உடன்படுகின்றேன். இவ்வாறான இடர்பாடுகள் இருக்குது. அந்த கேள்விகள் கேட்கப்படுகின்ற நேரம், ஏன் இந்த காசை நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க? மற்றது இன்னும் ஒன்று நாங்கள் யோசிக்க வேண்டும். குறிப்பிட்ட சில இடங்களை மாகாண சபையின் அதிகாரத்துக்கு உட்பட்ட சில நிறுவனங்கள் அதை பரிபாலனம் செய்ய முடியாது. அதை மத்திய அரசு திணைக்களங்கள் தான் பரிபாலனம் செய்ய முடியும் என்றால் நாங்கள் அதுக்கும் சேர்த்து காசு எடுக்கிறதுன்றது பொருத்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்போ அது மத்திய அரசு ஓகே இது மத்திய அரசால் செய்யப்பட வேண்டியது, அது ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் செய்யலாம் என்று நினைக்கிறோம். இல்லை, இனி வருகின்ற காலத்திலாவது
நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு திட்டமிடலோடு நிபுணத்துவம் வாய்ந்தவர்களுடைய பங்களிப்போடு இனியாவது இந்த சுற்றுலாத்துறையை வடக்கு கிழக்கு தமிழர் தாய பகுதிகளில் நாங்கள் வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் துறை சார்ந்த நிபுணர்களை இப்படி உங்களை மாதிரி சுற்றுலா பயணிகளோடு நெருங்கி பழகுகின்றவர்களை ஒருங்கிணைத்து ஒரு குழுவாக ஒருங்கிணைத்து ஒரு திட்டத்தை வகுத்து என்ன செய்யலாம் என்ற விஷயத்தை அடுத்த கட்டமாக நகர்த்தலாம். இது இலகுவாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எதிர்வருகின்ற காலங்களிலே அப்படியான ஒரு விடயங்கள் நடந்தால் ஆரோக்கியமானதாக இருக்கும். ரோகிணி சொல்லுங்கள், தமிழர் தாயக பகுதிகளில் நீங்கள் பல இடங்களுக்கு பயணிச்சிருப்பீங்க. அபிவிருத்தி செய்ய வேண்டும் இந்த சுற்றுலா தலத்தை, இது மிக மோசமாக இருக்கிறது என்று நீங்கள் உங்களால் அடையாளப்படுத்தப்பட்ட என்று சொல்லுகின்ற மாதிரியான இடங்கள் இருக்கிறதா? விரைவாக சொல்லலாம். மன்னாரை பார்த்தால் நிறைய இடங்கள் அப்படி உள்ளது. அது வந்து தேக்கம் என்ற ஒரு இடத்துக்கு போகிற அந்த பாதை அபிவிருத்தி செய்யப்படணும். அதை விட தலைமன்னார் ராமர் பாலம் பார்க்க போகிற அந்த பாதை அபிவிருத்தி செய்யப்படணும். அதை விட உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து நிறைய செய்யப்படும். மன்னாரை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா தலங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் வீதி பிரச்சனை தான் அங்கே பெரும் பிரச்சனையான ஒரு விஷயமா இருக்கு. அது மாத்திரமல்ல, உட்கட்டமைப்பு வசதிகள் சொல்கிற போது அங்கு சுற்றுலா பயணிகள் வந்து தங்கி நிற்பதற்கான இட வசதிகள், அவசரத்துக்காக பயன்படுத்துவதற்கான கழிவறைகள், அப்படியான பிரச்சனைகள் அங்கே நிறைய காணப்படுது. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் விரும்புகிறது இங்கே வந்து பெரிய அளவு வசதியான ஒரு வாழ்க்கை இல்லை. பர்கர் பீட்சா சாப்பிட்றது அவங்களோட நாட்டிலேயே அவங்க சாப்பிட்றாங்க. அவையில் இங்கே வந்து எதிர்பார்க்கறது என்னென்னா எங்களோட மக்களுடைய அந்த வாழ்வியலோடு ஒன்றிய உணவு லைஃப் ஸ்டைலை அவங்க தெரிஞ்சு கொள்ளணும், எங்களோட பாரம்பரிய உணவை அவங்க சுவைக்கணும், அந்த சமையல் முறைகளை கற்றுக்கொள்ளணும். அப்படியான விஷயத்தை அவங்க கூட எதிர்பார்க்குறாங்க. உண்மையிலேயே பார்த்தா இந்த கழிவறைகள் அதுகளை தெரிஞ்சு கொள்வது, நிறைய மருத்துவங்கள், எங்களோட பாரம்பரிய மருத்துவங்கள் இருக்குது, அதுகளில் ஆர்வமாக இருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சு கொள்வது. அதை விட தொட்டுணர முடியாத சில இன்டான்ஜிபிள் இருக்குது தானே, அந்த கலைகள், எங்களுடைய பாரம்பரிய கூத்துகள், கலைகள், அதுகளை விரும்புகிறாங்க. ஒரு இடத்துல ஓர்கனைஸ் பண்ணி அதுகளை காட்டும்போது அவங்கள கொண்டு வந்து அதுக்கு நிறைய எவ்வளவும் பே பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. சுற்றுலாத்துறைகளோ உண்மையிலே அந்த விடயங்களையும் ரோகிணி சொல்கிற விஷயங்களையும் உள்ளிருக்கலாம். அதாவது எங்களோட பாரம்பரிய கலை வடிவங்கள் எல்லாமே இப்போது அழிந்து கொண்டிருக்கிறது. சுற்றுலாத்துறைக்காவது அந்த கலை வடிவங்களை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், குறிக்கிட்டதுக்கு மன்னிக்கவும் பிரவீன்கிட்ட கேட்டதால் இப்போ அதை அவ சொல்லிட்டு அவள் தொட்டு உணர முடியாத அம்சங்கள், இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் என்று சொல்லி உணர்வோடு கூடியவை. அதை அந்த விடயங்களில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் தெற்கோடு ஒப்படைக்க நாங்கள் எவ்வளவு பின்னால் இருக்கிறோம், தெற்கோடு ஒப்படைக்க எவ்வளவு பின்னால் இருக்கிறோம். காரணம் எங்களோட துறைசால் வல்லுநர்கள் எவருமே தன்னுடைய காலத்துக்கு பின்னால் இன்னும் ஒருவரை அதை வளர்த்து விட வேண்டும் என்ற ஒரு அந்த 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 தாற்பயத்துடன் செயற்படவில்லை என்று சொல்லி தான் நான் கூறுவேன். இப்போ கூத்து வடமோடி அல்லது தென்மோடி அல்லது காத்தவராயன் கூத்து கலை ஆற்றுகை செய்கின்ற அந்த அண்ணாவியார் என்று சொல்லுவாங்க. இப்போ அவங்கள அதை வேறு யாருக்கும் பழக்கி விட்டுருக்குறாங்களான்னு சொல்லி கேட்டால் இல்லை. அதே மாதிரி இந்த புராண கதைகளை பேசுறது, இப்போ தெற்கில் ஒரு வித்தியாசமான கன்செப்ட் ஒன்று இருக்குது, அங்கம் பொற என்று சொல்கிறோம். அங்கம் பொறன்னு சொல்கிறது விற்போர், மட்போர், வாட்போர், சிலம்பம் எல்லாத்தையுமே நாங்கள் சாம்பார் என்று சொல்லுவோம். சாம்பார் போன்ற ஒரு கன்செப்ட் தான் அது. அதை அப்படி அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படியானதுகள் எங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி கேட்டால் இல்லை. நான் இப்போ ரோகிணி கரத்துக்கு சப்போர்ட்டாக தான் சொல்கிறேன். இப்போ நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது மாதிரி அவங்க பங்கு பற்றி அனுபவிக்க வேணுமென்ற முனைப்போட வார சுற்றுலாபிகளை இங்கே வச்சு ஹீட்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக வேணும், தயாராக இல்லை. அதுவே பெரிய ஒரு ப்ராடக்டாக அல்லது ஒரு பொருளாக எங்களால் வெளிப்படுத்த முடியும். ரோகிணி தொடரலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு விடயத்தை நான் குறிப்பிடுவோம் சொன்னால், இப்போ வட மாகாண சபை, வடக்கு மாகாண சுற்றுலா பணியகம் வந்து இப்போ ஒரு 5 வருஷ, அதாவது 2030 வரைக்குமான ஒரு 5 வருஷ டூரிசம் பிளான் வந்து, ஸ்ட்ராட்டஜி பிளான் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது வந்து சுற்றுலா பணியினத்தால் அதோட வந்து அதுக்கு உதவியாக இருக்கிறவங்க இந்த ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது வவுனியா பல்கலைக்கழகத்தின் வியாபார கல்விகள் பீடம் வந்து அதுக்கு உதவியாக இருக்குது. அதாவது வந்து அவங்க இப்போ சமீபத்தில் ஒவ்வொரு சுற்றுலா தலங்களுக்கும் போய் எப்படி அந்த பாதைகள் தொடர்பான உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து வசதியும் மிகவும் குறைவானதாக இருக்குது. அதாலேயே நிறைய பேர் வர விரும்பினாலும் இடத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குது. அப்படியான விஷயங்களை அவங்க வந்து இப்போ டெவலப் பண்ணி கொண்டு வராங்க. அதாவது வந்து அதுக்கான மீட்டிங்ஸ் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸோட, சுற்றுலா சம்பந்தமான சுற்றுலாத்துறையின் பங்குதாரர்களோட ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்தப்படுது. தனித்தனியாக சுற்றுலாத்துறையில் இருக்கிற சம்பந்தமான ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு
அவங்கள சேர்த்துக்கொண்டு அந்த கூட்டமானது நடத்தப்பட்டது. அதோட ஃபைனல் மீட்டிங் வந்து இப்போ சமீபத்தில் ரீச்சாவில் நடந்தது. அந்த டூரிசம் அந்த 5 வருஷ டெவலப்மெண்ட் அந்த பிளான் வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் வந்து நடத்தப்பட்டது கூட்டம். அதில் வந்து இந்த சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டிருக்கிற எல்லாருமே இப்படியான கருத்துக்களை சொன்னாங்க. அதில் ஒரு சுற்றுலா வழிகாட்டியாக நானும் அழைக்கப்பட்டிருந்தேன். அதாவது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துக்களை உள்வாங்கி அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று பார்வையிட்டு, அதாவது வந்து யுத்தம் முடிந்து 16 வருடங்களுக்கு பிறகு இப்போ எவ்வளவோ நிறைய விஷயங்கள் தொல்லியல் விடயங்கள் எவ்வளவு எங்களோட இடத்துல இருந்தாலும் தமிழக பகுதிகளில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கான பிரச்சனைகள், நாங்கள் தங்கி இருக்கிறதுக்கான பிரச்சனைகள், அப்படியான பிரச்சனைகள் இருக்குது. அதுகளை வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து தான் நாங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போகணும். அதுக்கு ஒரு இன்னொரு முக்கியமான பிரச்சனை லாங்குவேஜ் பேரியர், மொழி பிரச்சனை ஒன்று இருக்குது. ஒரு சுற்றுலா பயணி வந்து இங்கே வந்து ஒரு கடைகளுக்கு போகும்போதோ இல்லை சுற்றுலா தலங்களுக்கு போகும்போதோ அது சம்மந்தமான விடயங்களை யார்கிட்ட அணுகிறதுன்ற ஒரு பிரச்சனையும் இருக்குது. அதாவது பயிற்றுவிக்கப்பட்ட சுற்றுலா வழிகாட்டிகளும் மிகவும் குறைவேண்டு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே எந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் என்னென்னு சொன்னால், நான் படித்த காலத்திலேயே என்னோட 26 பேருக்கு மேலே இந்த ட்ரைனிங் எடுத்தாங்க. ஆனால் உண்மையிலே இப்போ ஃபீல்டில் இருக்கிறது யாருன்னு சொன்னால் மன்னாரில் இருந்து நான் மட்டும், இங்கே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அது எனக்கு உண்மையிலேயே ஒரு கவலைக்குரிய விடயம். என்னென்னு சொன்னால் கவர்மெண்ட் ஒரு இப்படி ஒரு விஷயத்தை கற்று வச்சுக்கொள்ளணும், ஒரு சர்டிஃபிகேட் அல்லது யூனிவர்சிட்டியில் இதை படித்த ஒரு டிகிரி என்ற அளவில் யோசிக்கிறாங்க. உண்மையாக அந்த இந்த துறையில் வேலை செய்ய விரும்பி வர்றது மிகவும் குறைவேண்டு தான் சொல்லணும். ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, பெண்கள் இந்த துறைக்கு வர்றதுக்கு கொஞ்சம் தயங்குவாங்க. அதாவது வந்து தங்களோட பாதுகாப்பு பிரச்சனை அப்படி யோசிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எங்களுக்கு மொழி இருந்தால், மொழி அறிவு இருந்தால், அந்த சுற்றுலாத்தலங்களை பற்றின அறிவு எங்களுக்கு இருந்தால் தாராளமாக போதும். ஒரு அதை விட நேர்மைத்தன்மை வந்து இருக்கும். சுற்றுலா வழிகாட்டிகளுக்கு எப்போதுமே நேர்மைத்தன்மை இருக்கணும். இதை விட இன்னொரு பிரச்சனை இருக்குது வர சுற்றுலா பயணிகளுக்கு. இப்போ பொதுவாக ஒரு வெள்ளைக்காரன்னு பார்த்துட்டாலே இப்போ 100 ரூபாய்க்கு விற்கிற இளநியே ஒரு 300-400 ரூபாய்க்கு கொடுக்கலாமன்ற மனநிலை வந்து எங்களுக்குள்ளே இருக்குங்க. டாக்டர் தனியாக யாரையும் ட்ரீட் பண்ணல, அதை மாற்றணும். வந்து அவங்களையும் எங்கள் டாக்டர் மாதிரியே ட்ரீட் பண்ணி இந்த விஷயங்களில் மாற்றங்கள் கொண்டு வந்தா பார்த்தீங்கன்னா அவங்களை இப்போ நிறைய அவங்களுக்கு விஷயங்கள் விளங்கும். பாகையம் பண்ணெல்லாம் பழகிட்டாங்க, அவங்களும் பேரம் பேசுவாங்க. ஸோ இப்படியான விஷயங்கள் இப்போ சமீபத்தில் நடந்த விரும்பத்தகாத ஒரு விஷயம் சமூக வலைதளத்தில் வந்தது, ஒரு ஃபாரினர் ஆள் பதிவிட்டிருந்தா. அப்படியான விஷயங்களுக்கு நான் நினைக்கிறேன் பாடசாலை மட்டங்கள்லையும் சரி, பாடசாலை புத்தகங்கள்லையும் இந்த சுற்றுலாத்துறையை பற்றி ஒரு பாடப்பரப்பு கொண்டு வர வேண்டும். இது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் மாணவர் மத்தியில் கொடுக்கப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் சமூகங்களுக்கு இடையில இந்த சுற்றுலாத்துறை சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடாத்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். சுற்றுலா பிரயாணிகளை கையாளர் என்று சொல்றது தற்காலத்தில் கொஞ்சம் கத்தில நடக்கிற மாதிரி. இந்த புலனாய்வாளர்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இலங்கையில் எல்லா துறைகளிலும் இந்த புலனாய்வாளர்களுடைய கண்காணிப்பு இருக்கிறது. ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே சொல்லுவேன், யூ கேன் ஆஸ்க் எனி ஸ்டூபிட் கொஸ்டின் டு மீ, பட் மை ஆன்சர் வில் நாட் பி ஸ்டூபிட். யாழ்ப்பாண நூலகம் எரியூட்டப்பட்டது எப்பன்றது எல்லாருக்குமே தெரியும். யாரால எரியூட்டப்பட்டதுன்னு தெரியும். அந்த குறித்த தங்கச்சிக்கு வயசு 21 வயசு இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க, சௌரமொழி பேசுகிறாங்க. அப்போ அவன் என்னட்ட கேட்டது லைப்ரரிக்கு முன்னால், ஐயா ஏன் இதை எரிச்சாங்க, யார் எரிச்சுன்னு சொன்னால் தமிழில் விடுதலை புலி எரிச்சுன்னு சொல்லப்படுது. நான் பிறந்த இடத்துல வேலை வாய்ப்பை கொடுக்க வேணும், இந்த இடத்தை முன்னேற்ற வேணும் என்ற ஒரு முனைப்போட வந்தேன். நான் இங்கே இருக்கிற இந்த குறித்த திணைக்களங்கள் நிறுவனங்கள் இந்த 2 வருஷத்தை அநியாயமாக்கி, நீங்கள் வெக்கேஷனுக்கு உங்களோட தாய்நாட்டுக்கு வாரீங்க, விடுமுறையில் தாய்நாட்டுக்கு வார நேரம் நீங்கள் இங்கே வந்த உடனே உங்களோட மொழிப்பேரனுடைய பார்வையும் தெற்குக்கு போவோம் அல்லது சென்ட்ரல் மத்திய மலைநாட்டுக்கு போவோம், அங்கே போனால் தான் கூடாக இருக்கும். முதல்ல உங்களை நீங்களே கேள்வி கொட்டிக்கொள்ளுங்க, வடக்கு கிழக்கில் இருக்கின்ற எத்தனை சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் போயிருக்கிறீங்க?